ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா ஆர் செமி கிரேவி. இந்த சிம்பிளான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 3 பெரிய பல்லாரி. உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா பல்லாரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் தேவைக்கு உப்பு, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ரொம்பவே டேஸ்டான சூப்பரான சிக்கன் செமி கிரேவி ரெடி பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தேவைக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே மணக்கும். நெய் இருந்தால் நெய்யும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் சூடானதும் நீங்கள் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வதங்குற டைமில் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் குறைச்சே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சிக்கன் சுக்காவுக்கு ரொம்பவே நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால வீட்லேயே இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சிக்கன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நீங்கள் வாஷ் பண்ண போகும்போதே நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துருங்க. அப்படின்னா அதில் எந்த ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வராது. பொதுவாகவே கறி ஐட்டம்ஸ், இப்போ காடை, சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போதே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளுக்கு சமைச்சதுக்கப்புறமா அதுலேருந்து வெடக்கு வாடை எதுவுமே வராது. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் ரொம்பவே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அந்த மாதிரி ஆட் பண்ணால் கூட போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வேறு விடும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசிலுக்கு வச்சு நீங்கள் 5 மினிட்ஸில் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அதோட கிரேவியே வெங்காயம் தக்காளி மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ கிரேவி தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வெங்காயம் விட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக விட்டிங்கன்னா புளிப்பு ரொம்ப தெரியும். இந்த சூட்லேயே நம்ம மல்லி புதினா சேர்த்து அப்படியே கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சிக்கன் செமி கிரேவியார் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குற இந்த சிக்கன் சுக்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.